கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. சங்கீதம் 33:12. ஒற்றுமையே பலம். குடியரசு தினம் என்பது ஒரு நாட்டின் உண்மையான பலம் அதன் சட்டங்களில் மட்டுமல்ல, அதன் மக்களின் குணத்திலும் ஒற்றுமையிலும் உள்ளது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நமது பன்முகத்தன்மை கொண்ட பாரம்பரியத்தையும் முன்னேற்றத்தையும் நாம் கொண்டாடும் வேளையில், நமது சமூகத்திற்கு ஒப்பாகவும் ஒளியாகவும் இருக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொள்வோம். உண்மையான சுதந்திரம் என்பது ஒருவருக்கொருவர் அன்புடன் சேவை செய்யும் வாய்ப்பாகும். இன்று நாம் மூவண்ணக் கொடிக்கு வணக்கம் செலுத்தும் போது, நீதி, சமத்துவம் என்ற உணர்வோடு அண்டை வீட்டாரை நேசிப்பதற்கும், இந்த உன்னத நாட்டின் செழிப்புக்காக ஒன்றிணைந்து செயல்படுவதற்கும் நம்மை மீண்டும் அர்ப்பணிப்போம். ஜெபம். பரலோக பிதாவே, எங்கள் தேசத்தின் மீது கொண்ட மிகுந்த அன்போடு இன்று உம்மிடம் வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடிமகனின் நலனுக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இந்த தேசத்தின் மீது இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செழிப்பையும், எங்கள் பொருளாதாரத்திற்கு நல்வாழ்வையும் தருவீராக. யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, ஒவ்வொருவரும் முன்னேறவும் வெற்றி பெறவும் வாய்ப்புகள் கிடைக்கச் செய்யும். நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களின் இருதயங்களை மக்களின் தேவைகளில் கவனம் செலுத்தும்படி வழிநடத்துங்கள். சுயநலமற்ற சேவை, நேர்மை மற்றும் இரக்கமுள்ள மனதை அவர்களுக்கு தந்தருளும். எங்கள் தேசத்தை நம்பிக்கையும் ஒளியும் நிறைந்த எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென்.